அனைத்து நண்பிகளுக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. தயவு செய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது இப்போது வேகமாக இணையத்தில் பரவிட்டு வர எப்டின் ஃபைல்ஸ்னு ஒரு ரிப்போர்ட்டை பற்றி தான், வீடியோஸுகளை பற்றி தான் நான் சொல்கிறேன். பாவம், எல்லாம் 10-12 வயது குழந்தைங்கள இந்த எருமட்டு பசங்க அவ்வளோ பெரிய பெரிய மனுஷனுங்கள்லாம் சீரழிச்சான். அவங்க அதில் மாமிச கறியை திங்கிறானுங்க. இவனெல்லாம் என்ன மனுஷனுங்கன்னே தெரில. இவனெல்லாம் பெரிய மனுஷங்க. இதில் வேறு இவங்களுக்கெல்லாம் ஒரு நீதியோ, இவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அவங்கெல்லாம் நல்லவங்களாகவே இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் செய்யாத சின்ன சின்ன விஷயம் பண்ணுறவங்கள தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இப்படிலாம் பரவுது. இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லையா? குழந்தைகளெல்லாம் பத்திரமா தயவு செய்து எல்லோரும் பார்த்துக்காங்க. குழந்தைகளை தான் மெயினாக குறி வச்சு நாய்ங்க வேட்டையாடுது. அதனால் குழந்தைகளை தயவு செய்து எவ்வளோ பத்திரமா பார்த்துக்க. தனியாக சின்ன குழந்தைகளை, சின்ன பசங்களை அனுப்பாதீங்க. பெற்றோர்கள் கூட போங்க எங்கே போனாலும். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, என் பிள்ளை தைரியம் எங்கேனாலும் போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான் தவறு. எந்த நேரத்தில் எவன் குத்திக்கிட்டு போகிறான். டெல்லியிலே சுமார் 800 சில்லற குழந்தைங்கள காணோம், பெண்கள் குழந்தைகளை மிஸ் ஆகியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்துருக்கு. தயவு செய்து குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்காங்க. நம்ம குழந்தைகளை இழந்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. டெல்லியில் நடக்குது, நாளைக்கு எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் நிறைய பேர் அது வெளியே ரிப்போர்ட் பண்ணாமே இருக்கலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தயவு செய்து இதனால் ஷேர் பண்ணுங்கள். எல்லா இணையத்திலும் பரவிட்டு வருது. எப்டின் ஃபைல்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே யூடியூப்பில் எல்லாம் வரும். இப்போ நடக்க நிறைய இதில் இணையத்தில் வருது. தயவு செய்து குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்காங்க. நன்றி, வணக்கம்.